அனைவருக்கும் வணக்கம். தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவை ஐக்கிய ராஜ்ய துறை சார்பில் உங்கள் அனைவரையும் அன்புடன் இருகரம் கூட்டி வணங்கி வரவேற்கின்றோம். முக்கியமாக இந்த பட்டியல் கல்வி என்பது ஒரு நீண்ட கால திட்டமாக இருந்து வந்து இன்று நடைமுறைக்கு கணிந்துள்ளது என்று அனைவருக்கும் மகிழ்ச்சி. இந்த விரிவுரையை வழங்குவதற்காக தமிழ்நாட்டிலிருந்து பேராசிரியர் அறிவரசன் ஐயா அவர்களும் இந்த சிரமத்தின் மத்தியில் அவர்கள் இந்த வயதின் உடல் நிலை மத்தியிலும் வந்திருக்கின்றார். அவரை முதன்மையில் அவரை வரவேற்றுக் கொண்டு வருகிறோம். வணக்கத்துடன் தொல்காப்பியத்தினுடைய காலத்தை பல அறிஞர்கள் பலவாறாக முன்பின்னாக சொன்னாலும் கூட பெரும்பாலோர் ஏற்றுக்கொள்ளுகிறபடி 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. இன்றைக்கு 3000 ஆண்டுகளுக்கு முந்தியது தொல்காப்பியம். அந்த தொல்காப்பியத்தில் என்ன சொல்றாரு, அந்த நூற்பாக்கள் இருக்க சூத்திரம், அதுல எல்லாம் என்று சொல்லுவார்கள் முன்னோர்கள் என்று சொல்லுவார்கள் என்ற பொருள்படக்கூடிய என்மனார் புலவர் என்ப என்ற சொற்கள் பல நூற்பாக்கள்ல இருக்கின்றன. தொல்காப்பியருடைய காலம் 3000 ஆண்டுகளுக்கு முந்தியது. அவருடைய அந்த சூத்திரங்கள்ல என்று சொல்லுவார்கள் என்று சொல்றாருன்னா அவருடைய காலத்துக்கு முன்னாலே இலக்கண நூல்கள் இருந்திருக்கின்றன. அப்ப அந்த இலக்கண நூல்களுக்கு முன்னால பல இலக்கியங்கள் இருந்திருக்க வேண்டும். இப்படியே பார்த்துட்டு போனா ஒரு 8000 10,000 ஆண்டுகளுக்கு முந்திய வரலாறு நம்முடைய இலக்கண வரலாறு என்று சொல்றோம். அப்புறம் அந்த இலக்கணம் என்று சொல்றோமே, அந்த இலக்கணத்துல இப்ப நாம இன்றைக்கு பட்டினப்பாலை பார்க்க போறோம். 10 பாட்டுல இலக்கணம், தமிழ் இலக்கணத்தை எத்தனை வகையாக பிரித்து நம்ம பேசுகிறோம்? யாராவது சொல்லுங்க. தமிழ் இலக்கணத்தை எத்தனை வகைப்படுத்துகிறோம் சொல்லுங்கம்மா. தெரியாதா ஐயா? எழுத்து, சொல், பொருள். அது யாப்பு அணிங்கிறது கொஞ்சம் பிற்காலத்தில் வந்தது. அது சேர்த்தா 5. எழுத்து, சொல், பொருள். தொல்காப்பியர் அந்த 3ஆகத்தான் சொல்றாரு. பொருள் அதிகாரத்தில் தான் இந்த யாப்பு அணி அதெல்லாம் சொல்லிடுறாரு. செய்யுளியல் ஒரு இயலாக வருது. அப்புறம் உவமவியல் என்ற அந்த அணிகள் அதெல்லாம் சொல்றாரு. 3. இதில் பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டா, ஆங்கில மொழி, ஜெர்மன் மொழி, பிரெஞ்சு மொழி, வேற உலகத்தில் உள்ள எந்த மொழியை எடுத்துக்கொண்டாலும் எழுத்திலக்கணம் உண்டு, சொல்லிலக்கணம் உண்டு. பொருள் இலக்கணம், பொருள் இலக்கணம்ங்கிறது மக்களுடைய வாழ்க்கைக்கு வகுக்கப்பட்ட இலக்கணம். இந்த பொருள் இலக்கணம்ங்கிறது உலக மொழிகளிலேயே தமிழில் மட்டும்தான் உண்டு. வேற எந்த மொழியிலும் இப்படி சொல்கிறீங்களே, வேறு எந்த மொழியிலும் அப்படி சொல்லி உங்களுக்கு எத்தனை மொழி தெரியும் என்று உங்களில் யாருக்காவது கேட்க தோணலாம். எனக்கு ஒரு சில மொழிகள் தான் தெரியும். இருந்தாலும் பன்மொழி புலவர்கள், பன்மொழி அறிஞர்கள் எழுதிய நூல்களை படித்தவன் நான். எல்லாம் சொல்கிறாங்க பொருள் இலக்கணம்ங்கிறது வாழ்க்கைக்கு வகுக்கப்பட்ட இலக்கணம் தமிழில் மட்டும்தான் உண்டு. அந்த பொருள் இலக்கணத்தில் அதை எப்படி 2ஆக பகுக்கிறோம்? புறப்பொருள், அகப்பொருள் என்று பகுக்கிறோம். அகம், புறம். அகப்பொருள், புறப்பொருள். அகப்பொருள் என்பது என்ன? அகம் என்றால் உள், புறம் என்றால் வெளியே, இல்லையா? அது தெரியும். அகம், வீட்டுக்கு கூட அகம் என்று பேர். வீட்டுக்கு வெளியே போகிறான்னா புறத்தே போகிறான் என்று சொல்கிறது. அகப்பொருள் என்பது என்னது? ஒருவன் ஒருத்தி, தலைவன் தலைவி, காதலன் காதலி, கணவன் மனைவி, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அவர்களுடைய உள்ளத்தில் நிகழ்கிற அந்த நிகழ்வுகளை எடுத்து, அதாவது புறத்தே அடுத்தவர்களுக்கு எடுத்து சொல்ல முடியாத உணர்வுகளை சொல்வது, அதான் அகப்பொருள் என்று சொன்னோம். புறப்பொருள் என்பது என்ன? அகப்பொருள் அல்லாத எல்லாம் புறம். அதை தனித்தனியாக வகைப்படுத்தி 1 2ன்னு சொல்ல தேவையில்லை. அகப்பொருள் என்பது இப்படி உள்ளம் தொடர்பானது. தலைவன் தலைவியினுடைய உள்ளத்து உணர்வுகளை சொல்வது அகப்பொருள். அது அல்லாத எல்லாம், போர் செய்வதை பற்றி சொன்னாலும் சரி, அல்லது வீரத்தை பற்றி, அல்லது மொழியை பற்றி, அல்லது கொடை கொடுப்பது, வள்ளல் ஈகை, அதை பற்றி சொல்வது, பிள்ளை பேற்றினுடைய சிறப்பை சொல்வது, உலகத்தில் என்னென்ன உண்டோ இந்த அகம் அல்லாத மற்ற எல்லாவற்றையும் பற்றி சொல்வது புறம். இப்போ புறநானூறு என்று சொல்கிறோம். இப்போ இந்த 8 தொகை நூல்கள் சொன்னோம் இல்லையா? அதில் புறப்பொருள் நூல்களும் உள்ளன, அகப்பொருள் நூல்களும் உள்ளன. நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு இதெல்லாம் அகப்பொருள். நற்றிணை, குறுந்தொகை,
8 தொகை நூல்களில் நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு, இந்த 5ம் அகப்பொருள் பற்றிய நூல்கள். 8 தொகை நூல்களில் இந்த 5ம் அகப்பொருள் பற்றிய நூல்கள். பரிபாடல் என்ற ஒன்றில் அகம் புறம் 2 பற்றிய பாடல்களும் உள்ளன. அப்புறம் பதிற்று 10 புறநானூறு, இந்த 2ம் புறப்பொருள் பற்றிய நூல்கள். இந்த 2ம் புறப்பொருள் பற்றிய நூல்கள். 2, 3, இது 5, 8 நூல்கள். 5 நூல்கள் அகப்பொருள் பற்றியவை. பரிபாடல் அதில் அகப்பாடல்கள் இருக்குது, புறப்பாடல்கள் இருக்குது. பதிற்று 10 புறநானூறு புறப்பொருள் பற்றியவை. பதிற்று 10ங்கிறத பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. சேர மன்னர்கள், 10 சேர மன்னர்களை பற்றிய அந்த ஒவ்வொரு உரை பற்றியும் 10 பாடல்கள். அதான் 10, இப்போ பெருக்கல் 10 சொல்லுவோமே, இன்ட்டு 10, அதுதான் பதிற்று 10. 10 பெருக்கல் 10, 100 பாடல்கள். அதில் முதல் 10 கிடைக்கல, 2வது 10, அந்த கடைசி 10 கிடைக்கல, 80 பாடல்கள் கிடைச்சிருக்காது. அடுத்தது இந்த பத்துப்பாட்டு, முதல்ல திருமுருகாற்றுப்படை, பூரணர் ஆற்றுப்படை, பெரும்பாணாற்றுப்படை, சிறுபாணாற்றுப்படை, பெரும்பாணாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல் வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைபடு கடாம், இந்த 10ல் இது புறப்பொருள் பற்றியது. பொருணராற்றுப்படை புறப்பொருள் பற்றியது. சிறுபாணாற்றுப்படை புறப்பொருள் பற்றியது. பெரும்பாணாற்றுப்படை புறப்பொருள் பற்றியது. முல்லைப்பாட்டு அகப்பொருள் பற்றியது. மதுரை காஞ்சி புறப்பொருள் பற்றியது. நெடுநல் வாடை அகம். குறிஞ்சிப்பாட்டு அகம். பட்டினப்பாலை அகம். மலைபடுகடாம் புறம்.
இந்த மலைபடுகடாம்ங்கிறதுக்கு இன்னொரு பேர் கூத்தராற்றுப்படை. கூத்தராற்றுப்படை. திருமுருகாற்றுப்படைக்கு இன்னொரு பேர் புலவராற்றுப்படை. புலவராற்றுப்படை. இப்போ 10 பாடல்களில் 1, 2, 3, 4 முல்லைப்பாட்டு, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, இந்த 4ம் அகப்பொருள் பற்றியது. இப்போ நமக்கு பாடமாக இருக்கிறது பட்டினப்பாலை. அகப்பொருள் பற்றிய ஒரு பாடல். பட்டினம் என்றால் என்ன, பட்டணம் என்றால் என்ன, ரெண்டுக்கும் வேறுபாடு உண்டா? இன்றைக்கு நம்ம பெரும்பாலும் பட்டினம் என்று பெரும்பாலும் சொல்கிறது கிடையாது. அதாவது ஆங்கிலத்தில் டவுன் என்று சொல்கிறத பட்டணம் பட்டணம் அப்படின்னு சொல்லுவோம். யாழ்ப்பாணம் பட்டணம், அது கடற்கரை ஊர் இல்லையே. யாழ்ப்பாணம் கடற்கரை ஊரா? இல்லை, யாழ்ப்பாணம் தீவு. பருத்தித்துறை, காங்கேசன்துறை, திருகோணமலை எல்லாம் கடற்கரை, அதெல்லாம் பட்டினங்கள். பட்டினம், கடற்கரை நகரத்துக்கு பேர் பட்டினம் என்று பேர். உள்நாட்டில் இருக்கக்கூடிய நகரங்களுக்கு பெயர் பட்டணம். இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னை பட்டினம், சென்னை மாநகரம் இருக்க பட்டினம். மதுரை பட்டணம், திருச்சி பட்டணம் இல்லையா, காவிரிப்பூம் பட்டினம். பட்டினம் கடற்கரையில் இருக்கிற நகரம் பட்டினம். பட்டினம் கடற்கரை நகரம். அதுவே கடற்கரையில் இருக்கக்கூடிய சிறிய ஊராக இருந்தால், போதுமா? இப்படி எழுதணுமா? இல்லை, அதான் சிறிய அளவில் எழுதினாலும் சொல்லவும் செய்கிறேன் இல்லையா, அதை கொஞ்சம் கேட்டுங்க. ஏன்னா இப்படி எழுதினா இடமும் கிடைக்காது, இதுவும் சீக்கிரம் இதாயிரும். பாக்கம் என்பது கடற்கரையில் உள்ள ஊர்கள், சிறிய ஊர்கள். பட்டணம் என்பது உள்நாட்டு நகரம். உள்நாட்டு நகரம். நான் இங்கே எழுதுகிற எழுத்து தெரியவில்லை ஆனாலோ அல்லது நான் சொல்றது சரியா கேட்கலனாலோ கேட்டு தெரிஞ்சு சரியா எழுதிங்க. எந்த காரணத்தை கொண்டு பிழையா எழுதிடாதீங்க. காவிரிப்பூ பட்டணத்திலேயே பட்டினப்பாக்கம், மருவூர் பாக்கம் என்று இருந்ததாக செய்தி இருக்கு. பாக்கம் இன்றைக்கும் கூட சென்னை நகரத்துக்கு வந்திருப்பீங்க. நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம் இதெல்லாம் சொல்லுவாங்க. அது கடற்கரையை ஒட்டி ஒரு காலத்தில் இருந்தோ என்னவோ தெரியாது. ஆனால் பாக்கம் என்றால் கடற்கரையில் அமைந்த ஊர்கள். அதுவே பெரிய நகரமாக இருந்தால் பட்டினம். தமிழ்நாட்டில் இப்போ அப்படி இல்லை. அநேகமாக சென்னை போகிறேன், மெட்ராஸ் போகிறேன் அப்படி சொல்கிறாங்க. கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, சென்னைங்கிற பேர் சொல்ல மாட்டாங்க, அல்லது மெட்ராஸுங்கிற சொல்ல மாட்டாங்க, பட்டணம் போகிறேன் அப்படிம்பாங்க. பட்டணம் என்று சொன்னாலே அது சென்னை பட்டணம் தான்.
என்று குறிக்கிறது போல அந்த நகரம் சிறப்பு பெற்றதாக இருந்தது. அதுபோல கரிகால் வளவன் ஆட்சி செய்த காலத்தில் தமிழ்நாட்டில் பட்டினம் என்றால் அது காவிரி பூம்பட்டினம் தான். வெறுமனை அது காவிரி பூம்பட்டினம் என்றெல்லாம் சொல்ல தேவையில்லை. பட்டினம், பட்டணம்னா எப்படி சென்னையை குறித்ததோ சில காலத்துக்கு முன்னால், அது மாதிரி பட்டினம் என்றாலே அது காவிரி பூம்பட்டினம் தான். அது மாதிரி ஊர் என்றாலே உறையூர், ஊரெனப்படுவது உறையூர் என்று ஒரு பழைய தொடர் இருக்கு. உறையூர் என்பது சங்க காலத்தில் சோழ மன்னர்களுடைய உள்நாட்டு தலைநகரம். அந்த உறையூர் இருக்குதா இன்றைக்கு? திருச்சிராப்பள்ளிங்கிற பேரில் இருக்குது. திருச்சிராப்பள்ளியினுடைய ஒரு பகுதியாக உறையூர் இருக்குது காவிரி கரையில். அது உள்நாட்டு தலைநகரமாக இருந்தது. இது இந்த மாதிரி இருந்தது. இப்போ பாண்டியர்களுக்கு கூட மதுரை தலைநகரம், உள்நாட்டு தலைநகரம். கொற்கை என்பது அந்த கடற்கரை பட்டினம். இளவரசன் அங்கே தான் இருந்தான். இங்கே அரசன் இறந்து போனால் அவன் இங்கே ஆட்சி, அப்படியெல்லாம் ஒரு இது இருந்தது. அது மாதிரி இப்போ பட்டினத்தார்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பட்டினத்தார்னா அவர் எந்த பட்டினத்தை சேர்ந்தவர்னெல்லாம் சொல்கிறது. வெறுமன பட்டினம்னால அது காவிரி பூம்பட்டினம். அந்த பொருளில் தான் பட்டினத்தார்னு சொல்கிறோம். அந்த பேரில் தான் பட்டினத்தார்னு சொல்கிறோம். அது மாதிரி இங்கே இந்த நூலுக்கு நமக்கு பாடமாக இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு பட்டினப்பாலை என்று சொல்கிறோம். அப்போ யாருமே எந்த பட்டினம்னு கேட்கக்கூடாது. எந்த பட்டினம், இது பட்டினப்பாலைன்னு சொல்கிறீங்களே, இது என்ன சென்னை பட்டினமா, இல்லை யாழ்ப்பாணம் பட்டினமா, திருகோணமலை பட்டினமான்னு கேட்க தேவையில்லை. இந்த காலத்தில், பழங்காலத்தில் தமிழ்நாட்டில் பட்டினம் என்று சொன்னாலே அது காவிரி பூம்பட்டினத்தை தான் குறிச்சுது. என்னுடைய சிறப்புகளை சொல்லக்கூடிய ஒரு பாடப்பகுதி. சரி, அப்போ பட்டினம் என்றே கொடுத்துருக்கலாமே. பாலை என்னது என்று சொன்னால், இது ஆடுற ஆட்டம் என்ன எனக்கு ஆட்டத்தை உண்டாக்குது. ஆட்டம் இல்லாமல் இருந்தால் கூட அது ஆடுறத பார்க்கும்போது என் உடம்பு அதை நான் தாங்கிறதா என்ன அது தாங்கிறதா தெரியல. இந்த புறப்பொருள் அகப்பொருள் சொன்ன இல்லையா, புறப்பொருளுக்கு என்று திணைகள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. வெட்சி, காஞ்சி, வஞ்சி, உழிஞை, நொச்சி, அந்த மாதிரிலாம். அதுபோல் அகப்பொருளுக்கும் திணைகள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அந்த ஒவ்வொரு திணை, அகப்பொருள் திணை என்று சொல்லும்போது முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் என்று 3 பொருள் சொல்லப்படுவது உண்டு. முதற்பொருள் என்பது நிலமும் பொழுதும். இந்த நிலம் இன்ன பொழுது இந்த நிலத்துக்குரியது என்று சொல்லி. குறிஞ்சி என்று சொன்னால் மலையும் மலை சார்ந்த இடமும். முல்லை காடும் காடு சார்ந்த இடமும். மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும். நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும். இந்த 4 நிலங்கள் தான். பாலை என்று ஒரு நிலம் கிடையாது. நீங்கள் தமிழ் இலக்கணத்தில் பாலை நிலம் என்று நாம் பேசுகிற போது ஆங்கிலத்தில் டெசர்ட் என்று சொல்கிறாங்களே, பாலை வனம், அதை நினச்சிக்க கூடாது. அது மாதிரியான இந்த சஹாரா பாலைவனம், அந்த பாலைவனம்னு சொல்ல, அந்த மாதிரியான பாலைவனம் தமிழ்நாட்டிலோ தமிழ் ஈழத்திலோ கிடையாது. ஆனால் பாலை என்று சொன்னார்களே, அது எதுன்னா தனியாக நிலம் கிடையாது. முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து நல் இயல்பு அழிந்து நடுங்கு துயர் உறுத்து பாலை என்பதோர் படிவம் கொள்ளும் என்று சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் அதுக்கு இலக்கணம் சொல்கிறார். முல்லை நிலம்னா காடும் காடு சார்ந்த இடமும், குறிஞ்சி நிலம் மலையும் மலை சார்ந்த இடமும். இந்த 2 வகையான நிலங்களும் மழை இல்லாமல் வறண்டு போனால் அப்போ பாலை. மறுபடி மழை பெய்து வளம் வந்து விட்டால் அது பாலைன்னு சொல்ல மாட்டாங்க.
அந்த 2 வரி எழுதிக்கிறீங்களா? முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து நல்லியல்பு இழந்து நடுங்கு துயர் உறுத்து பாலை என்பதோர் படிவம் கொள்ளும். இது சிலப்பதிகாரம். அதாவது கண்ணகியும் கோவலனும் புகார் நகரத்திலிருந்து புறப்பட்டு மதுரை நோக்கி வந்து கொண்டிருக்கிற போது வழியில் பார்க்குற ஒருவர் சொல்கிறான், இந்த மாதிரி முல்லை குறிஞ்சி எல்லாம் அதனுடைய இயல்பை இழந்து பாலையாகக்கூடிய கடும் கோடை காலத்தில் வந்திருக்கிறீர்களே என்று சொல்கிற மாதிரி சொல்லும்போது இது அந்த பாலை என்பதற்குரிய இலக்கணம் போல் அந்த 2-3 அடிகள் அமைஞ்சிருது. அதனால் பாலை என்பது என்ன? ஒன்றை நல்லா வச்சுக்கணும். பாலை வனம் அன்று, டெசர்ட் என்று சொல்லக்கூடிய அந்த பாலை வனம் அன்று. இது முல்லை நிலம் அல்லது குறிஞ்சி நிலம். பெய்ய வேண்டிய மழை பெய்யாமல் வறண்டு போய் அங்கே இருந்த பயிர் பச்சை அந்த மரங்கள் செடிகள் எல்லாம் காஞ்சி போயிருந்தால் அதை பாலைன்னு சொல்கிறது. மீண்டும் அது வளம் பெற்றால் அது குறிஞ்சியாக அல்லது முல்லையாக சொல்லப்படும். அதான் அந்த பாலை நிலத்துக்கு அதை ஒரு திணையாக சொன்னாங்க. அதையும் சேர்த்து அன்பின் 5 இணை என்று சொன்னாங்க. குறிஞ்சி திணை, முல்லை திணை, மருதத்திணை, நெய்தல் திணை, பாலை திணை. அப்புறம் கைக்கிளை பெருந்திணை என்று 2 அகப்பொருள் திணைகள் உண்டு. கைக்கிளைங்கிறது ஒருதலை காமம், பெருந்திணை என்பது பொருந்தா காமம். அந்த 2ம் தேவையில்லை என்று விலக்கிவிட்டு தான் இந்த 5ஐயும் அன்பின் 5 இணை என்று சொல்லுவாங்க. மொத்தம் அகப்பொருள் திணைகள் 7. அதில் கைக்கிளை 1, பெருந்திணை 1. கைக்கிளை அந்த 2ம் ஒரு முறையான ஒரு ஒழுக்கம் அன்று என்பதனால அதை அகற்றிவிட்டு இந்த நடுவே உள்ள குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இந்த 5ஐயும் அன்பின் 5 இணை, அதாவது ஒத்த வயது வந்தவர்கள், அகவை வந்தவர்கள், ஒருவரை ஒருவர் விரும்பி வாழுகிற வாழ்க்கை, களவு வாழ்க்கை, கற்பு வாழ்க்கை அப்படின்லாம் சொல்லுவோம். அதில் அந்த 5 திணைகள்லையும் ஒவ்வொரு திணைக்கும் உரிப்பொருள் என்று ஒன்று உண்டு. ஒழுக்கத்தை சொல்லக்கூடிய. அதாவது உரிப்பொருள். இந்த 5 திணைக்கும் உரிய பொருள், உரிமை உடைய பொருள் என்ற பொருளில் உரிப்பொருள்னு சொல்கிறோம். ஒன்று குறிஞ்சி, குறிஞ்சி திணை. திணை என்றால் என்ன பொருள்? ஒழுக்கம். இது 3 சுழி போடணும். 2 சுழி போட்டால் திணை என்றால் ஒரு கூலம், தானியம். திணை வரகு என்று சொல்கிறாங்க. அது இந்த மாதிரி 2 சுழி போடக்கூடாது. இந்த 2 சுழி நகரத்தை எப்படி சொல்லணும்? ரன்னகரம். ரன்னகரம். அந்த நெடுங்கணக்கு வரிசை இருக்குது, 18 எழுத்து சொல்கிறோமே. அதில் இந்த ராவை அடுத்து வரக்கூடிய நா,
அதனால் பொதுவாக மற்றவர்கள் அதிகம் தமிழ் பயிற்சி இல்லாதவர்கள் அதை 2 சுழி 3 சுழி இப்படிலாம் சொல்லலாம். நீங்கள்லாம் தமிழ் பயிற்சி பெற்று தேர்ச்சி பெற்றவர்கள். அதுக்கு அடையாளம் என்ன சொல்லணும்? ரன்னகரம். இந்த 3 சுழி போட்டால் டன்னகரம். டா டா கா ஙா சா ஞா டா நா. இந்த டகரத்துக்கு அடுத்து இந்த நகரம் வரும். அதனால் டன்னகரம், ரன்னகரம். அப்புறம் இது இருக்க, இது தன்னகரம். தானாவுக்கு அடுத்து வரும் தன்னகரம். என்ன, இந்த 2ம் ஒலிப்பு அநேகமாக ஒரு மாதிரி இருக்கும். இதையும் நான் தான் சொல்லுவோம், இதையும் நான் தான் சொல்லுவோம். இப்போ மனம் என்று எழுத சொல்கிறேன்னு வச்சுங்க, உங்களுக்கு எந்த நான் போடணும் அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு வந்ததுன்னு சொன்னால் கேட்குறீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்? மனம் ரன்னகரம் போடுங்க அப்படிங்கிறேன். இல்லை இந்த வேறு இடத்துலன்னா தன்னகரம் போடுங்க அப்படின்னு சொல்கிறேன். நகரம் தன்னகரம், இது டன்னகரம். அதே போல் இதை என்ன சொல்லுவீங்க? கொம்பளவா? கொம்பளவெல்லாம் சொல்லக்கூடாது இனிமே. ஏன்னா நீங்கள் பெரிய தமிழ் அறிஞர்கள் ஆயிட்டீங்க. அறகுறையாக இருக்கிற சின்ன பிள்ளைங்க தான் அது கொம்பளா அப்படியெல்லாம் சொல்லலாம். இது பொது லகரம் என்று சொல்லணும். குளம் எழுதுங்க அப்படின்னு சொன்னால் எந்த லான்னு கேட்கணுன்னா கேட்குறீங்க. நான் பொது லகரம் போடுங்கன்னு சொல்கிறேன். இது என்ன சொல்லுவீங்க? மவழாவா? அது கொம்புளவு மவளவு. எங்கள் நாட்டில் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? இது குழலா, குளம்ங்கிறதுக்கு வரக்கூடிய லா. இது பழலா, பழம்ங்கிறதுக்கு வரக்கூடியது. இந்த லா இருக்க இது ஒரு மாதிரி இப்படி குண்டாக இருக்குதான், அதனால குண்டுலா. அப்படியெல்லாம் அந்த அறகுறையாக இருக்கிறவங்க சொல்லலாம். நீங்கள்லாம் முழுமை பெற்ற அறிஞர்கள், அதனால் அப்படி சொல்லக்கூடாது. இனிமே உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் போதும் இந்த மாதிரி தான் சொல்லிக் கொடுக்கணும். இப்படி சொல்லு, இது சிறப்புழகரம் பொதுழகரம் அப்படின்னு சொல்லு. இதுக்கு என்ன பேர்? என்ன பேர்? ஏன்னா இது ஒலிப்பிலேயே இதில் இந்த மற்ற 2லேருந்து வேறுபட்டது இல்லை இல்லையா? குலம் அது மாதிரி சொல்லுவோம். இது ஏன் பொது உலகரம் இது சிறப்புழகரம்னு சொல்கிறோம் தெரியுமா? அதாவது வடமொழிக்கும் தமிழுக்கும் பொதுவாக உள்ளது. வடமொழியிலேயும் இந்த ழகரம் இருக்குது. ஆனால் இந்த ழகரம் தமிழுக்கு மட்டுமே சிறப்பாக உரியது. சம்ஸ்கிருதத்தில் கிடையாது, வேறு மொழிகள்லேயும் கிடையாது, மலையாளத்தில் மட்டும் உண்டு. தமிழ் தானே மலையாளம். 300 ஆண்டு காலத்துக்கு முன்னால் வரைக்கும். இப்போ சிலப்பதிகாரம் எழுதுனது யார்? இன்றைக்கு உள்ள கணக்கு பிடிச்சி சொல்கிறதுன்னா மலையாளி. இளங்கோடிகள் அவங்களுடைய வழித்தோன்றல்கள் தானே இன்றைக்கி மலையாளின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி வச்சுங்க. அப்புறம் திணைகள் என்று சொல்லும்போது எது இதா? அதை எப்படியுமே சொல்லலாம் என்ற அந்த ஒலியே இதிலிருந்து வேறுபட்டது. அதனால் லகரம் அப்படி சொன்னால் போதும். இது லழா. இது மட்டும் நம்ம இந்த பிறப்பியல் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. எழுத்துக்கள் பிறக்கும் இடங்கள் எப்படி அதில் நாக்கெல்லாம் எப்படி வளைச்சி ஒவ்வொரு இடத்தையும் சொல்லணுங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுபடி இது மாதிரி சொல்லுவேன் ழா. அதனால் கொம்புளா மவளா அல்லது கொழலா பழலா அப்படிலாம் சொல்லக்கூடாது. குறிஞ்சி திணையினுடைய உரிப்பொருள் புணர்தலும் புணர்தல் நிமித்தமும். புணர்தல் புணர்ச்சிங்கிறதுக்கு சந்தித்தல் என்று பொருள். சந்திப்புங்கிறது தமிழ் இல்லை. 2 பேர் இங்கேருந்து ஒருத்தர் வரார், இங்கேருந்து ஒருத்தர் வரார், அவர்கள் சந்திக்கிறார்கள். இப்போ இந்த ஜங்ஷன் அப்படின்னு ஒரு ஆங்கில, அதை கூட தமிழில் சந்திப்புன்னு சொல்கிறோம். அங்கே என்ன சொல்கிறீங்க? ஈழத்தில் சந்தி, அதெல்லாமே வட சொல்லுது. இப்போ எங்கள் பகுதியில் சந்திப்புன்னு, நெல்லை சந்திப்பு அப்படின்னு சொல்லுவாங்க.
ஆனால் அதுக்கு தமிழ் வேறு உண்டா அப்படின்னா கூடல். 2 தெருக்கள் கூடுகிற இடம், 4 தெருக்கள் கூடுகிற இடம். மதுரை மாநகரத்துக்கு என்ன பேர்? கூடல். 4 மாட கூடல், 4 மாடங்கள் கூடுகிற இடம் அப்படின்னு பொருள். கூடல். அந்த சந்திப்பு என்பதற்கு கூடல் என்று சொல்லலாம், அல்லது புணர்தல். ஒரு தலைவன் வேட்டையாட போகிறான், தலைவி திணைப்புணத்தில் காவல் காத்து கொண்டிருக்கிறாள். கிளிகடிதல், குருவி ஒப்புதல் அப்படின்னு சொல்லி அந்த இது செய்துட்ருக்காங்க. அது முடிஞ்சு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த மலை அருவியில் போய் குளிக்கிறதுக்காக போகிறாங்க. குளிச்சுட்டு அந்த பூக்களெல்லாம் பறிச்சுட்டு அப்படி வந்துட்டு இருக்கும்போது ஒரு யானை வருது. உடனே அதை பார்த்து பயப்படுறாங்க. அந்த நேரம் தன்னால் அந்த தன்னுடைய அம்புபட்டு தப்பிச் சென்ற யானையை தேடி தலைவன் வருகிறான். அந்த யானையை கண்டு அஞ்சிய தலைவி தன்னை அறியாமல் போய் அவன் பக்கத்தில் போய் ஒடுங்கி நிற்கிறாங்க. இவன் அந்த நம்ம தமிழ் சினிமாக்கள்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, எம்ஜிஆர் எத்தனை படங்களில் ஹை ஹை அப்படின்னு சொல்லி இந்த யானையை புலியை சிங்கத்தெல்லாம் வரட்டுவார் இல்லையா, அது மாதிரி யானை போயிடுது. போனதுக்கப்புறம் இயற்கையாக, அதாவது இந்த இடத்துல இந்த நேரத்தில் இந்த நாளில் சந்திப்போன்னெல்லாம் இவங்க சொல்லி வச்சுக்காமல் இயல்பாக சந்திக்கிறாங்கள்ல, அதுக்கு இயற்கை புணர்ச்சின்னு பேர். இப்போ குறிஞ்சி திணைங்கிறது என்னென்னா, இந்த மாதிரி தலைவனும் தலைவியும் சேர்வதும் அல்லது கூடுவதும் அல்லது சந்திப்பதும் அதற்கு காரணமான சூழலும்